வணக்கம். பிரிசலோட் ஒருத்த மக்கள் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளே, நேற்றைய தினம் எனக்கு ஒரு இன்பாக்ஸ் மூலமாக நான் சொல்லியிருக்கிறேன் தானே, உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் முழுமையாக எழுதுங்கள் என்று. முழுமையாக எழுதவும் நான் நேற்றைய தினம் என்னுடைய மகளை, சகோதரியின் மகளை ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு இருந்தேன். 12 மணிலேருந்து 6 மணியை வச்சோம். என்னால் இந்த மெசேஜுகளுக்கு ஆன்சர் பண்ண முடியல ஹாஸ்பிட்டலில் இருந்து கொண்டு. நான் நம்பரை கொடுத்துட்டேன். நம்பரை கொடுத்த பிற்பாடு அந்த சகோதரி எனக்கு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரிக்கு ஒரு வீடியோவும் அனுப்பியிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் திறந்து பார்க்கும்போது தற்கொலை செய்கிறதுக்கு மேலே ஒரு கம்பியில் சீலை துணி ஒன்று கட்டி நான் மாச்சிக்கிற போகிறேன், செத்து போக போகிறேன் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் இருக்குது. நான் செத்து போனால் இன்னாறு நாளை தான் செத்து போனேன் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு சரியான கோபம் அதை கண்ட கைக்கு. எனக்கு ஏன் அதை அனுப்பணுன்ட்டு பிறகு அந்த சகோதரிக்கு நான் கால் பண்ணினேன். கால் பண்ணி கேட்டேன், செத்துட்டியா அப்படின்னு கேட்டேன். தூக்கு போட்டுக்கிட்டியா அப்படின்னு கேட்டேன். எனக்கு அவ்வளோ கோபம். தூக்கு போட்டு முடிஞ்சா அப்படின்னு. நான் ஏன் சாகணும் அப்படின்னு பிற்பாடு எனக்கு எனக்கு சரியான கோபம். ஒன்றுமே சொல்லலை. நான் ப்ளாக் பண்ணிட்டேன். அந்த பெண்ணை ப்ளாக் பண்ணிட்டேன். அந்த வீடியோவையும் டிலீட் பண்ணிடுவேன். நான் தேவையில்லாததை வீடியோவையும் டிலீட் பண்ணி அந்த நம்பரையும் டிலீட் பண்ணிடுவேன். நான் ப்ளாக் பண்ணி டிலீட் பண்ணிடுவேன். ஸோ இப்படி இருக்கும்போது இன்பாக்ஸில் போய் இந்த பொம்பளை பல விதமாக எனக்கு தேவையில்லாத மாதிரி மெசேஜ் அடிச்சிருக்கிறா. அடிச்சுட்டு ஐடியாவும் இல்லாமக்கிட்டா. நாட் ஃபவுண்ட் த அக்கௌண்ட் என்று வருது. அப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னு கேட்டால், நான் செய்கிறது ஒரு சிறிய சமூக சேவை. இதன் மூலமாக குடும்ப பிரச்சனைகளை நான் பார்க்க போவதில்லை. எனக்கு அவசியம் இல்லாத விஷயம் குடும்ப பிரச்சனைகள். 1-2 பிரச்சனைகளை பார்த்து வேணான்னு போயிடுச்சு. பல விதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வருது. இந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு இது பண்ணும்போது சிலவங்க, அக்கா எனக்கு உங்களால் முடியும், எனக்கு என்னமாவது செய்ய முடியும். என்னுடைய ஒய்ஃப் வெளிநாட்டுக்கு போயிட்டு 2 பிள்ளைகள் இருக்குது. காசு அனுப்புறதும் இல்லை, பிள்ளைகளோட பேசுகிறதும் இல்லை, பிள்ளைகளுக்கு சுகம் இல்லாமல் ஆக சில நேரத்தில் தாயை கேட்கும். அக்கா எனக்கு சொல்லவே வழி இல்லை. அந்த நேரத்தில் கால் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு போல தோண்டும். ஆனால் கால் பண்ணால் எடுக்க மாட்டா. ஆனால் லைனில் இருப்பா. ஆனால் கால் பண்ணால் எடுக்க மாட்டா. 3-4 மாதமாக இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு என்னால் மட்டும் தீர்வு காண முடியாது. ஆகையால் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் முழுமையாக எழுதுங்க. யாருகிட்டோ பிரச்சனையை கொண்டுக்கிட்டு வர வேணாம். இங்கே இதுள்ளுக்கு எனக்கிட்ட இந்த அவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு பிரச்சனை என்னுடைய நம்பரை எடுத்துக்கிட்டு ஊரில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் என் தலையில் கொண்டு போட இயலாது. ஏன்னா நான் மினிஸ்டரும் இல்லை, எம்பசியும் இல்லை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் வேலை செய்கிற ஆளும் இல்லை. நான் ஒரு சுமூகமாக முடிக்கக்கூடிய விஷயங்களை டைரெக்டாக ஒரு எம்ப்ளாயரோட, ஒரு சவுதியரோடையோ ஒரு குவைட்டியோடையோ நான் பேச முடியும்னு சொன்னால் நான் பேசி பார்ப்பேன். எத்தனையோ அது மாதிரி பேசி நான் செய்து கொடுத்துருக்குறேன். போக இயலாதவங்களை, டிக்கெட் கொடுக்காதவங்களை, சம்பளம் கொடுக்காதவங்களை இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். பல விதமான பிரச்சனைகளில் அதிகமான பாதிக்கப்பட்ட சகோதரிகள் அடித்து என்ன சரி துன்புறுத்தி சாப்பாடு கொடுக்காம ரொம்ப துன்புறுத்துகிற சகோதரிகள் என்னால் முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். எல்லோரும் நினச்சிக்கிறாதீங்க எல்லா விஷயமும் எனக்கு முடியுமுண்டு. நேற்று ஒரு சகோதரிக்கு 1 ஹவராக நான் ஏஜென்சிக்கு கால் பண்ணேன், ஆன்சர் இல்லை. அந்த எம்ப்ளாயருக்கு கால் பண்ணினேன், ஆன்சர் இல்லை. அதுக்கு பிற்பாடு நான் சொன்னேன், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு இன்னொரு பையனும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. எப்படி சரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் இது முடியும். தாட்டு போட்டுன்னு கொஞ்சம் கத்தணும், இல்லாட்டி சரிப்பட்டு வராது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்தில் இப்போ வேலை நடப்புறது இல்லை. ஆகையால் இந்த ரோட்டில் போகிற, காட்டில் போகிற பிரச்சனைகள் எல்லாம், இந்த வலைத்தளத்தில் போகிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த
என்னால் முடியும், எனக்கு முடியும், இந்த அக்கா கிட்ட சொன்னால் எல்லாம் சரி வரும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் நினைக்காதீங்க. சரியா? தூக்கு போட்டுக்கிறது, அந்த தூக்கு போட்டுக்கிற பொம்பளை வந்து பெண்ணுன்னு சொல்லக்கூட வருதில்லை எனக்கு. பொம்பளை வந்து கணவன் மனைவி இருக்கிற பிரச்சனை இருக்கிற நேரத்தில் இவங்க போய் மூக்க நுழைச்சிருக்காங்க அதில். அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, என்னை புருஷனை நீ தான் வச்சிருக்க, இதுதான் கதை. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தயவு செய்து என்னை மட்டும் தொடர்பு கொள்ளாதீங்க. நான் வந்து பர்சனல் பிரச்சனை, பர்சனல் பிரச்சனை எதையுமே நான் பார்க்க அவசியமே இல்லை. வந்தீங்களா, வேலை செய்கிறீங்களா, இங்கே ஒரு கள்ள மாப்பிள்ளையை வச்சுக்கிறீங்களா, பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புங்க. பொம்பளைங்க ரொம்ப கெட்டு போயிட்டாளுங்க. இந்த வலைத்தளத்தின் ஊடாக பொம்பளைங்க படுற பாடுங்க. ஒரே ஒரு ஆண், ஒரே ஒரு பெண், அதில் 5 ஆம்பளைங்க இருப்பானுங்க. என்ன ஒரு கும்மாளமாக நடந்துக்கிறாங்க. வெக்கமாக இல்லை? பெண்களுக்கு வெக்கமாக இல்லை உங்களுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். லைவை போட்டுக்கிட்டு நேற்று முந்தா நாள் ஒரு லைவில் வந்து ஒரு பொம்பளை வந்து கண்ணை மூட அப்படியே வசல் தூங்கணும் அந்த பொண்ணுக்கு. ஆனால் 4-5 ஆம்பளைங்க இருக்கிறதுனால தலைவாணியை வச்சு தூங்கிருச்சு அந்த ஆண்கள் பேசி கொண்டு இருக்கிறதுனால. தற்சமயம் நீங்கள் தூங்குற நேரம் உங்களுடைய இந்த 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 உடுப்பு விலகுனுச்சுன்னா என்ன செய்வீங்க? எடுத்து போடுவானுங்க தானே. உன்னை முளைய கண்டேன், உன்னை காலை கண்டேன், உன்னை நெஞ்ச கண்டேன், நீ திறந்து காட்டுன, போச்சா? அந்த மாதிரிக்கு 12 மணிக்கு பிற்பாடு இந்த லைவுகளில் நடக்கிற பிரச்சனைகள் அப்பா சொல்ல முடியாது. இருந்தும் எது எப்படியோ இந்த வலைத்தளத்தின் ஊடாக ஆண்களை விட பெண்கள் 100க்கு 100% ரொம்ப ஆட்டம் போடுறாளுங்க. வந்து இங்கே ஒரு ஆளை கண்டுக்கிறது, மச்சான் என்ன மச்சான்? அப்போ நான் உள்ளுக்கு போனேன், லைவ் உள்ளுக்கு. சகோதரி இது யார், உங்கள் மச்சானா? சகோதரி கொஞ்சம் பேசுனேன், நான் உள்ளுக்கு இருந்து உங்கள் மச்சானா? இல்லைக்கா, சும்மா இப்படி பேசிக்கிறது தான் மாமா. எங்களோட இலங்கை பெண்கள் இருக்கிற அனைத்து லைவுகள்லையும் இந்தியாக்கார அங்கிள் மாமாமாருக தம்பிமாருக தான் இருக்கிறானுங்க. எங்களுடைய இலங்கை பெண்கள், தமிழ் பெண்கள் இருக்கும் லைவில் எல்லாம் இந்தியாக்கார மாமா, அண்ணா, மச்சான், தாத்தா அவங்க தான் இருக்கிறாங்க. போயிட்டு பாருங்கள், நம்ம ஸ்ரீலங்கா பொடியனுங்க இருக்கானுங்கன்னான்ட்டு இல்லை. அதே மாதிரி சிங்கள பிள்ளைங்க பேசுகுது, தன்னுடைய நாட்டுக்காரவங்களை வச்சு தான் பேசுதுங்க. ஆனால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக அதிகமான தமிழ் பெண்கள் தான் காதலில் மாட்டிக்கொள்கிறது. தடை மாட்டிக்கொண்டுட்டு புருஷனுக்கு சம்பளம் அனுப்புறதில்ல, காசு அனுப்புறதில்ல, பிள்ளைகளை எப்படி இருக்கிறீங்க பிள்ளைங்களை பார்க்காம? எதுக்கடி வந்தீங்க பிள்ளைங்களை பார்க்க இல்லாமண்ணா? பிள்ளைங்களுக்கு காசு கொடுக்க இயலாது, பிள்ளைங்களை பார்க்க இயலாது. ஒரு நாளைக்குனாலும் என் பிள்ளையெல்லாம் சின்னதில் விட்டுட்டு வந்த நேரம் ஒரு நாளைக்குனாலும் என் புள்ள குரலை கேட்டேன்னா எனக்கு தூக்கமே வராது. சரியா? நாங்கள் வந்த நேரமெல்லாம் இந்த மாதிரியான ராமாயணங்களெல்லாம் இல்லை. இந்த நெருப்பட்டி போனை வச்சுக்கிட்டு தான் விளையாண்டுக்கிட்டு இருப்போம். அதுவும் சல்லி போடணும் யாருக்காவது கோல் அடிக்கிறதுனா. சரியா? இப்போ இந்த வலைத்தளம் என்பது நம்மளுக்கு ஒரு டைம் பாஸ், அதுக்கு மட்டும்தான். இதில் காதல் கொண்டு கல்யாணம் கட்டுறதுக்கு இல்லை. ஒரு சகோதரியை சொன்னேன், இஸ்லாத்துக்கு ஒரு ஹிந்து சகோதரியை இஸ்லாத்துக்கு எடுத்து அவன் இருக்கான் கட்டாரில், இவன் இருக்கா இங்கே. இஸ்லாத்துக்கு எடுத்து அந்த பெண்ணிடம் தன்னை திருமணம் முடிப்பதாக சொல்லி மதத்தையும் மாற்றி 15 லட்சம் கொள்ளையடிச்சிருக்கிறான். இப்போ இந்த ஒரு வருஷத்தில் அந்த காசு கட்டுறதுக்கு நான் கூட வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ போட்ட பிற்பாடு கிளம்பிருச்சு, எல்லாமே போட்டிருக்கேன். ஒரு வருஷத்தில் அவன் அந்த காசை கட்டிட்டு தான் மறுவேலை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்குது. ஆகையால் கவனமாக இருங்க. வந்தீங்களா, பெத்தீங்களே பிள்ளைங்க அந்த புருஷனுக்கு, அதை பாருங்கள் முதல்ல, அதுதான் முக்கியம். குழந்தைகள் சரியா? இந்த மாமா மச்சான் இந்தியாக்கார தாத்தாமாருங்க எல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க டாட்டா கட்டிட்டு போயிடுவாங்க உங்கள் வேலைமானமெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு. எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி.